ரோஹிணிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்த கையோட முத்துவும் மீனாவும் திருமண மோசடி வழக்கு பதிவு பண்ணி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து ஜெயில ரோஹிணியை போட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க கோர்ட்ல கூண்டில் நிற்கிற மனோஜ் கிட்ட ஜட்ஜ் கேட்குறாரு, என்னப்பா மனோஜ், உன்கிட்ட போதுமான ஆதாரம் இல்லையே, இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா பொய்யான்னு அதுக்கிட்டையும் ஆதாரம் இல்லை, 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் நாங்கள் எப்படி டிவோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு அங்கே ஜட்ஜும் சொல்ல, உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆஹா இல்லை ஜட்ஜ் ஐயா, இவ சொல்கிறது முழுக்க முழுக்க பொய். கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது எனக்கு இவ தான் பொண்ணு அப்படின்னு பார்த்து எங்கள் அம்மாவும் பார்வதி ஆண்டியும் காமிக்கிற வரைக்கும் அவளை தெரியவே தெரியாது. ஆனால் இவ நல்லா இப்போ புழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, உடனே அங்கே கீழே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, அடி பாவி, பொய்யிலையும் பொய்யும் இப்படியுமா பொய்யெல்லாம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை ஜட்ஜ் ஐயா, இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டு எனக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர், சரி வீட்டில் எங்கள் அம்மா உனக்கு குழந்தை இருக்குது, ஏற்கனவே நீ கல்யாணம் ஆனவ அப்படிங்கிறத சொன்னால் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, இந்த சீக்ரெட்டு நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி என்கிட்ட சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இப்படி வந்து இங்கே எல்லார் முன்னாடியும் இப்போ என்னோட உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வந்ததுக்கப்புறம் என்னை கழட்டி விட்டுட்டு இப்படி பேசுகிறீங்களே மனோஜ், இது நியாயமா? நானும் என் குழந்தையும் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. உடனே விஜயா கீழே உட்காந்துட்டு தன்னோட 2 கையையும் மடக்கி சாபம் விடுற மாதிரி, செத்து போடி நாயே, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து என் புள்ள பாடா படுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முணங்கிக்கிட்டே உட்காந்துருக்க. உடனே மீனா, என்ன மீனா, இப்போ ஜட்ஜு யாருக்கு தீர்ப்பு சொல்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க, இவ வேற இந்த ட்ராமாவை போட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக இன்னைக்கு இவளுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது உறுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தேத்துறாங்க விஜயாவை. அதே சமயம் அங்கே மீனா வாலண்டியராக உள்ளே போய் ஜட்ஜ் கிட்ட பேசுகிறாங்க, ஜட்ஜையா நான் இப்போ ஒன்று சொல்லணும் ஜட்ஜையா, கண்டிப்பாக இவ சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு மணி நேரம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியும், ஆஹா இல்லை ஜட்ஜையா, இவ அப்படியே வழக்க கலைச்சு இவ வேற திசையில் மாற்றுறதுக்கு பார்க்குறாங்க, அதனால் நிச்சயமாக நீங்கள் இப்போவே டிவோர்ஸ் வழங்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க ரோஹிணி. மீனா சொல்றாங்க, இல்ல ஜட்ஜையா, இல்ல, என் வீட்டுக்காரரு முக்கியமான ஒரு ஆளை இங்க சாட்சியா சொல்றதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே முத்துவும், மீனா நான் வந்துட்டேன் மீனா, வந்தாச்சு, டே கிரிஷ் வாடா, இப்ப நீ சொல்ல போற சாட்சியில தாண்டா இங்க யாரு தப்பானவங்க, யாரு தப்பானவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்னங்கிறத கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கிரிஷை பார்த்துட்டு ரோஹிணி ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ உடனே அங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, ஜட்ஜையா குழந்தை சொல்கிற சாட்சியெல்லாம் இங்கே கோர்ட்டில் செல்லுபடி ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக, ஏன்னா குழந்தைக்கு சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஜட்ஜ், இதை பாருமா, அதை சொல்ல வேண்டியது நீ கிடையாது, நீ குற்றவாளி கூண்டில் நிற்கிற ஒரு விவாகரத்து கோரி நிற்கிற ஒரு பெண், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருமா, வாப்பா தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குற்றவாளி கூண்டில் சாட்சிக்காக நிறுத்தப்பட்டிருந்த கிரிஷை அன்போட அழைக்கிறாரு ஜட்ஜு. உடனே கிரிஷும், ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே கீழே இருந்த குமாஸ்தா கிட்ட ஒரு சாக்லேட் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்ல, உடனே குமாஸ்தாவும் இருந்த சாக்லேட்டில் ஒரு சாக்லேட் எடுத்து மேலே கொடுக்குறாரு ஜட்ஜ் கிட்ட. அதை வாங்கி கிரிஷ் கிட்ட கொடுத்துட்டு, இங்கே வாப்பா ஒரு சேர் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு சேரையும் போட்டு தான் பக்கத்தில் அந்த ஸ்டேஜ்லேயே உட்கார வச்சிடுறாரு ஜட்ஜ் கிரிஷை. இப்போ நீ என்ன உண்மையை சொல்லணும், அதை எல்லாத்தையுமே தைரியமாக வெளிப்படையாக சொல்லலாம், என்னப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷோட கன்னத்தை தடவி கொடுத்த மாதிரியே ஜட்ஜ் கேட்க, கீழே நின்றுட்டு முத்து சொல்கிறாரு, ஆமாண்டா டேய் கிரிஷ், நீ இனிமேல் யாருக்கும் பயக்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாரு. உடனே நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறாரு. அங்கே நிற்கிறாங்களே குற்றவாளி கூண்டில், அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு. உடனே கிரிஷ் சொல்கிறாரு, அவங்க தான் என்னோட அம்மா கல்யாணிங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஜட்ஜ், ஓகே, அவங்க பேர் உண்மையிலேயே கல்யாணி தானா, அந்த கல்யாணிங்கிற பேரில் மட்டும்தான் அவங்கள அழைப்பாங்களா எல்லாருமே அப்படின்னு கேட்க, உடனே கிரிஷ், இல்லை, இப்போ எங்கள் அம்மா பேர் ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே
ஜட்ஜ் கேட்குறாரு, ஆமாம் இப்போ நான் எதிலிருந்துப்பா அப்படின்னு கேட்க, உடனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மா கல்யாணி கூட இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கல்யாணி வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. இதோ அங்கே நிற்கிறாங்களே மனோஜ் அங்கிள், அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் ரோஹிணின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு கிரிஷ் சொல்கிறாரு. உடனே சரி, அந்த அங்கிள் மனோஜ்க்கு நீ தான் அவங்க பையன் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜ். உடனே அங்கே கிரிஷ் சொல்கிறாங்க, ஆஹா, எங்கள் அம்மா என்கிட்ட மனோஜ் அங்கிளுக்கு நீ என் புள்ளங்கிறது தெரியக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே நீ தான் என் புள்ளங்கிறது தெரியவே கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஜட்ஜ் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா அங்கே உங்கள் அம்மா புதுசாக கல்யாணமாகி போன அந்த ரோஹிணின்னு நடிச்சுக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே நீ தான் அந்த கல்யாணியோட பையன் அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அங்கிள் மனோஜ் கூடயும் சேர்ந்து தான் அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீ அவங்க புள்ளங்கிறது, அப்படி தானப்பா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, எனக்கு ஒரு வாட்டி எங்கள் அம்மா எல்லா உண்மையும் மீனா ஆண்டிக்கு மட்டும் அந்த வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. அப்போ மீனா ஆண்டி இப்போவே போய் நான் உங்களோட விஷயத்த நான் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் அம்மா கிட்ட. உடனே எங்கள் அம்மா மீனா ஆண்டி கிட்ட, நானும் என் புள்ள கிரிஷும் இப்படியே செத்து போகிறோம், மனோஜுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக எங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்திக்க மாட்டார், அதுக்கப்புறம் என் புள்ள வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கண்டிப்பாக நடத்தவே முடியாது, நாங்கள் செத்து போகிறோன்னு சொல்லி மீனா ஆண்டியை பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால் மீனா ஆண்டியும் எனக்கு வேண்டி, அதுவும் நான் உயிரோட வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு முத்து அங்கிளுக்கும் மீனா ஆண்டிக்கும் இருந்ததால் எங்கள் அம்மா அப்படி சொன்னதால் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ முத்து அங்கிளுக்கு தெரிஞ்சு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி தான் இப்படி நான் தான் அவங்க புள்ள, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா செத்து போயிட்டாருங்கிற உண்மை எல்லாமே அவங்க வீட்டில் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அச்சு பெசராம சொல்கிறாரு கிரிஷ். அதை கேட்டுட்டு ஜட்ஜ் உடனே எழுதுறாரு பேனாவை எடுத்து. அதை பார்த்துட்டு அப்படியே பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க ரோஹிணி. அடைச்சி இப்படி வந்து பெத்த பிள்ளையவே இவன் சாட்சி சொல்ல வச்சுட்டாங்களே இந்த முத்துவும் மீனாவும், உங்களை சும்மா விட மாட்டேன் பாருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோஹிணியும் நிற்க, அதே சமயம் ஜட்ஜ் சொல்கிறாரு, என்ன மிஸ்டர் மனோஜ், நீங்கள் உறுதியாக டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறதால அந்த பொண்ணு உங்களை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளுக்கு ஏற்கனவே திருமணமானதும் குழந்தை இருக்கிறதும் தெரியாமல் ஏமாந்து நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி இருக்கிறதால இந்த திருமணம் விவாகரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு விவாகரத்துக்கான ஃபைலையும் கையில் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்து நிற்கிற ரோஹிணி போட்டு அடிக்கிறாங்க. அதையும் வீடியோ ரெக்கார்ட் எடுத்துட்டு முத்துவும் மீனாவும் ஜட்ஜ் கிட்ட போய் காமிக்க, இதை பாருங்க, பெத்த குழந்தைய கோர்ட் வளாகத்திலேயே சித்திரவதை பண்ணுறாங்க, அதுவும் உண்மையை சாட்சியாக சொன்ன கிரிஷை இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஜட்ஜ் மறுபடியும் தீர்ப்பு எழுதுறாரு. அந்த பொண்ணு திருமண மோசடி புகார்லேயே ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணி இருக்க வேண்டியது, அதனால் 2 கேஸாக போடுங்க, பெத்த குழந்தைய சித்திரவதை செய்யறதுக்கும் சேர்த்து